கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் தாமரை செல்வி. என் வீட்டுக்கார் பேர் கௌதம். எனக்கு 2 பிள்ளைங்க. என்னோட வீடு நான் சிட்கோ நகர் வில்லிவாக்கத்தில் தான் வசிக்கிறேன். எனக்கு 2004 கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 2014 நான் சீட்டெல்லாம் பண்ணேன். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால சீட்டு பண்ணேன். சீட்டு பண்ணதில் 4 பேர் தெரிஞ்சவங்களே வீட்டை விட்டு எங்கேயோ காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இதனால பணம் எனக்கு தராத போனதுனால எல்லார்கிட்டேயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாகவே அவங்கக்கிட்டெல்லாம் நான் அசிங்கப்பட்டேன். வீட்டுக்கு தேடி என்னை அசிங்கமாக திட்டி காசு கொடுக்க முடியலன்னு சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா நான் எனக்கு பணம் இல்லாதனால என்னோடய தகப்பனாரை தேடி நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு அங்கே கேட்டதுக்கு எங்கள் அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பென்ஷன் புக்கை வச்சு எனக்கு பணம் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரியா நான் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி எனக்கு கடன்லாம் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமாக இருந்த ஒரு வெயிட் லிஃப்டர், நல்ல ஒரு இதுவாக இருப்பார். எந்த நோய் வாய்ப்பாடெல்லாம் எதுவுமே இல்லை. திடீர்னு நாங்கள் அவங்க வீட்டில் தான் இருந்து அந்த பணம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் இருக்கலான்ட்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பணம் வாங்கணும். டிசம்பர் 1ஆம் தேதிக்கெல்லாம் அவர் இறந்துட்டார். இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் திடீர்னு இப்படி இறந்துட்டாரு. கடவுளே, அப்போ நான் விக்கிரக ஆராதனை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப மும்முரமாக அந்த விக்கிரக ஆராதனையில் ரொம்ப இது பண்ணுவேன். ஆனால் அந்த எங்கள் அப்பாவோட காலமானது, இந்த சீட்டு இது பிரச்சனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை ரொம்ப இது பண்ணி அடிமட்டத்துக்கு கொண்டு நான் ரொம்ப இதுவாயிட்டேன். அதுக்கப்புறமா நான் அப்போ இருக்கும்போது நான் 2 பாரில் தான் இருந்தேன். நான் இங்கே இருக்கிற 2 பாரில். ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்னோட ஃப்ரெண்டு மூலயமா நான் ஆண்டவரை நோக்கி நான் தேட ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர்கிட்ட நான் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே எங்கே நான் தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நான் நின்னனோ அந்த இடத்துல என்னை உயர்த்தி வச்சு எல்லாரோட பணமும் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் கடனெல்லாம் தீர்த்துட்டு இப்போ என்னோட வீட்டுக்காரர் அவர் வேலை இல்லாத இருந்தார். அப்போது அதுக்கப்புறம் வேலை கிடச்சி அதுக்கு மேலே என் பிள்ளைங்களும் இப்போ வேலைக்கு போகிற நிலமையில கொண்டு வச்சுருக்காரு. நானும் நல்ல ஒரு ஊழியத்துக்காக நான் வரேன். நான் என்னோட ஆண்டவரை நோக்கி நான் ரொம்ப இது பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவர். எப்பவுமே என்னை தாழ்த்த, அதாவது நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லியிருக்கார். அதே போல என்னை கீழாகாமல் பாலாகாமல் தலையாவான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னை தலையாக தான் நிறுத்தியிருக்கார். நான் இது வரைக்கும் அசிங்கப்பட்டதுக்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதுவாக எனக்கு உயர்த்தி வச்சிருக்காரு என்ன. ஆண்டவருக்கு நன்றி.